மாவத்தை இருக்குது பார்த்திங்களா, அதோடைய பவுட்ரு. அது உங்களுக்கு கிடைக்கும், ரெடிமேடாகவும் கிடைக்கும், இல்லை வீட்டில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு ஸ்பூனு கொஞ்சோண்டு போட்டுக்கேன். மேங்கோ பவுட்ரு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு புளி காரத்தோட சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் 2 ஸ்பூனு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி குழச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மீனுக்கெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஏன்னா உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மசாலாவில் தடவி ஊற வச்சோம்னா தண்ணி விடும். அதனால் தண்ணி ஜாஸ்தி விடாமல் 2 ஸ்பூனு தண்ணி மட்டும் விட்டு இந்த மாதிரி நல்லா 2 சைடுமே நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா தடவி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருவோம் நம்ம. இது நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் உதிராமல் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 5 நிமிஷம் ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா அதில் உப்பு புளி காரம்லாம் சாந்துடும். நல்லா இந்த மாதிரி தடவி ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட டைம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விட்டுருங்க. அதனால தான் ரொம்ப தண்ணி விடாதீங்க, ஏன்னா உருளைக்கிழங்குல தண்ணி விடும். இந்த மாதிரி நல்லா தடவிக்கிட்டு ஊற வச்சுருவோம் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு. இது நல்லா ஊறிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டு அந்த மசாலா லைட்டாக இதாகும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இதை நல்லா தவா காய வச்சுக்கிட்டு அதில் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி மீன் வறுப்போம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாஸ்தி எண்ணெய் எல்லாம் தேவையே வராது. 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சுற்றி வர விட்டிங்கன்னா போதும். சுற்றி வர 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு சைடு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்லா வரும். நல்லா வெளியெல்லாம் நல்லா கிரிப்ஸியாக கருகாமல் சூப்பராக